ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளிலே பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளையில் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்ததற்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேத புத்தகத்தை வைத்திருப்பவர்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத் 3:11 வசனம். இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர் எல்லாரும் அறிவார்கள். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியான தலைப்பு, நீ வேண்டியபடியெல்லாம். as you request. நீ வேண்டியபடியெல்லாம் as you request. இந்த வார்த்தை யார் யாரிடத்திலே சொன்னது என்பதை நாம் இந்த பின்னணியெல்லாம் படிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். அருமையான ஒரு குடும்பம், பெத்லெகேமிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். இந்த குடும்பம் அந்த தேசத்திலே பஞ்சம் வந்தவுடனே அருகாமையில் இருக்கிற மோவாபுக்கு குடியேறினார்கள். தன்னுடைய 2 குமாரர்களோடு நகோமியும் எலிமெலேக்கும் அவர்கள் மோவாப் தேசத்திலே குடி வந்தார்கள். மாற்று தேசம்தான், வேறு ஒரு நாடுதான். பெத்லெகேம் யாவே வழிபாடு, யெகோவா வழிபாடு, தேவனை வழிபடுகின்ற ஒரு தேசம். மோவாப் அந்நிய தேசம், அந்நிய வழிபாடு, அந்நிய வழிபாடு உள்ள தேசம். காரணம் பஞ்சம், பசி, ஆகாரம் இல்லை, விளைச்சல் இல்லை. ஒரு தேசத்திலிருந்து அடுத்த தேசத்திற்கு எலிமெலேக்கும் நகோமியும் தன்னுடைய 2 குமாரர்களாகிய மக்லோன் அண்ட் கிளியோனோடு கூட என்ன செய்றாங்க, அந்த தேசத்திற்கு அவர்கள் போறார்கள். அந்த தேசத்தில் இருப்பதனாலே அங்கே பெண் கொண்டார்கள். மூத்தவனுக்கு ஓர்பாலும் இளையவனுக்கு ரூத்தும் அங்கே மருமகளாக வந்தார்கள். ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சோகம் நடப்பது போலவே அங்கேயும் ஒரு சோகம் நடந்து விட்டது. நகோமியின் கணவராகிய எலிமெலேக்கும் இறந்து போனான். அவருடைய 2 பிள்ளைகளாகிய மக்லோனும் கிளியோனும் அவனும் இறந்து போனார்கள். 2 மருமக்கள் இருக்கிறார்கள். இந்த நகோமி இருக்கிறாள். ஆண்கள் இல்லாத ஒரு குறைவாக 3 பெண்கள் இருக்கிறார்கள். பார்க்கிறாள் தன்னுடைய மருமக்களை, இளம் வயதுள்ள பிள்ளைகள். இவர்களுக்கு வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இவர்கள் ஏன் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை அழிந்து விடக்கூடாது என்பதற்காக சொன்னால், நீங்கள் உங்கள் தேசத்துக்கே போய் இருந்து விடுங்கள், நான் என் தேசத்துக்கு நான் போறேன் திரும்பி. இங்கே நல்லபடியா நீங்க உங்க எதிர்காலத்தை செட்டில் பண்ணி இருந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி
அந்த மருமக்களுக்கு ஆலோசனை சொன்னார். அதில் மூத்தவள் மாமியார் சொல்ல அந்த ஆலோசனை அவள் கேட்டு அங்கேயே மோவாபு தேசத்திலே இருந்து விட்டாள். அடுத்தவள் நகோமியோடு கூட பெத்லேமுக்கு வந்து விட்டாள். இங்கே பெத்லேமுக்கு வந்து இங்கே சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்குறாங்க. இங்கே வந்த உடனே அவங்களுக்கு பிழைப்பு வேணும், ஆகாரம் வேணும். எதற்காக? ரூத் அறுக்கிற அந்த வயல்களுக்கு போய் கதிர்களை பொறுக்கிறாள். அப்படிப்பட்ட கதிர்களை பொறுக்கும் போது தான் அங்கே ஒரு கணம் பொருந்திய ஒரு மனிதன் இருக்கின்றான். அவன் பெயர் தான் போவாஸ். அந்த கணம் பொருந்திய மனிதன் தான் ரூத்தை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை இது, மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். மகனே மகளே பயப்படாதே, நீ வேண்டியபடியெல்லாம் செய்வா. ஏன் ரூத்தை பார்த்து போவாஸ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும்? இதை குறித்து இந்த புத்தகத்தை படிப்போமானால் அநேக இதுக்குள்ள மறைபொருட்களை வெளிப்பாடுகளை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பகுதியை புரிந்து கொள்ளும்படியாக 3 காரியங்களை ஆணித்தரமாக சொல்லி அதை நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த ரூத் இடத்திலே காணப்பட்ட குணாதிசயம் என்ன? சொல்லுகிறான் போவாஸ், நீ குணசாலி, நீ குணசாலி என்பதை நான் சொல்லல, ஊராரெல்லாம் அறிவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுதான் அதுல இருக்கிற ஒரு காரியம். You are a prudent woman. I am not saying that, but everyone knows of this village. நான் சொல்லல, உலகமே அறியும், ஊரே அறியும் நீ குணசாலி என்று. அந்த குணசாலியை தான் அவன் சொல்றான், நீ வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இந்த ரூத்துடைய பின்னணிய வேகமா உங்கள்கிட்ட லைட்டா நான் சொன்னேன். ஆனா இன்னும் டீப்பரா இவளிடத்தில் காணப்பட்ட காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசியுங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் சத்தமாய் வாசிக்க கேட்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் இதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரூத் இடத்திலே குணசாலி என்ற பட்டத்தை பெறுவதற்கு அவளிடத்திலே காணப்பட்ட இந்த நல்ல குணம் என்ன தெரியுமா? He took a strong, he took a right, he took a firm decision. ஒரு சரியான, ஒரு நிரந்தரமான, அது மட்டுமல்ல, ஒரு தெளிவான ஒரு தீர்மானத்தை இங்கே எடுக்கிறார். ரூத் மோவாபிய ஸ்திரீ, the idol worshippers. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இருக்கிற ரூத் தன்னுடைய மாமியார்கிட்ட பார்த்து சொல்றா, நீங்க இங்கே இருந்துருங்கன்னு சொல்றீங்க, என்னை விட்டு போங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவ கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்புறம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நானும் வருவேன். உம்முடைய ஜனம், அதோடைய கிளைமாக்ஸ் தான் அவங்க சொல்றது. அதுதான் அதனுடைய காரியம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். Your God is my God. அவ சொல்லல my God is your God ன்னு அவ சொல்லல. ஆனா அவ சொல்றா your God is my God. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. அதுதான் the spiritual eye opening. ஹல்லேலூயா.
ஸ்பிரிச்சுவல் ஐ ஓப்பனிங். ரூத் பார்க்கிறா, இவ்வளவு நாளும் அவள் வழிபட்ட ஒரு வழிபாடு, அவள் ஆராதித்த ஒரு ஆராதனை, அவர் வழிபட்ட தெய்வங்கள், அவள் வழிபட்ட வழிபாட்டு முறைகள், அதெல்லாம் அவளுக்கு தெரியும் சிறு வயது முதற்கொண்டே. ஆனால் என்றைக்கு எலிமெலேக்கு நகோமி வீட்டுக்கு அவள் வந்தாலோ அங்கே பார்க்கிறாள் இவர்களுடைய வழிபாட்டு முறைகள், இவர்களுடைய தெய்வத்தை குறித்த ஆராதனை பார்க்கிறாள். அவளுக்குள்ளே ஒரு வித்தியாசம் தெரிகிறது. இதுவரையும் நான் கடந்து வந்ததற்கும் இப்பொழுது நான் வந்து பார்க்கிறதற்கும் நான் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேனே. அப்படி என்றால் இவர்தானே உண்மையாக தேவர்க்கம். அவளுக்கு அது புரிந்து விட்டது. நான் சொல்லுவேன், நிச்சயமாக இவள் எடுத்த தீர்மானம் நகோமிக்காக எடுத்த தீர்மானம் அல்ல. நான் மீண்டும் இந்த மோபில இருப்பேனானால் நான் அந்நிய வழிபாட்டுக்குள்ள நான் திருப்பி போயிருவேன். என் ஜனம், என் மக்கள், என்னுடைய சமுதாயம், என்னுடைய வழிபாட்டு முறைகளுக்கு இங்க நான் போயிருவேன். வேண்டாம், இது எனக்கு வேண்டான்னு நினைச்சுதான் அவள் எடுத்த தீர்மானம், யுவர் காட் இஸ் மை காட். அதன் அடிப்படையால எழும்பின ஒரு தீர்மானத்தை தான் அவள் சரியாக எடுத்தாள். நகோமிக்காக எடுக்கல, மாமியார் தனியாக இருக்கிறார்களே என்று சொல்லி அதற்காக எடுத்த ஒரு தீர்மானம் அல்ல. யோசித்து பாருங்க. ஒரு வகையில் இன்னொன்று பக்கமும் சொல்லலாம். எந்த மருமகா மாமியாரை நம்பி போற மாதிரி இருக்குது? நாட்டு நடப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா இந்த மருமக மாமியாரை நம்பி நேசித்து வந்துறான்னா, த வெரி பேஸ் மாமியாரு நகோமி யாவே மீது வைத்திருந்த ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவள் பார்க்கிறாள். நகோமிக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆணித்தரமான விசுவாச வாழ்க்கை, அந்த நம்பிக்கையின் வாழ்க்கையை அவள் பார்த்துதான், இதளவோ ஒரு வாழ்க்கை, இதுதானே மெய்யான ஒரு வாழ்க்கை, இதானே மெய்யான வழிபாடு, இந்த தெய்வம் தான் எந்த தெய்வம். அதை பார்த்து தான் சொன்னான், யுவர் காட் இஸ் மை காட். மரணமை தவிர வேற எது நம்மை பிரிக்க முடியாது. நீ எங்க போறிய அங்கதான் நான் வருவேன். ஏனென்றால் மெய்யான ஒரு தெய்வத்தை நான் பார்த்துட்டேன், உண்மையான ஒரு வழிபாட்டை நான் பார்த்துட்டேன், உண்மையான ஒரு கடவுளை நான் அறிஞ்சுக்கிட்டேன். இனிமே நோ மோர் டேர்னிங் பேக். ஹல்லேலூயா, நோ மோர் டேர்னிங் பேக். பிரியமான தேவனுடைய பிள்ளைய, கலப்பையில கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று சொன்னிருக்கிறது. ரூத் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு பின்மாற்றவாதிகளுக்கு ரூத் ஒரு எச்சரிப்பு, ஒரு எடுத்துக்காட்டும் கூட. ஆமா, உன் வாழ்க்கை தடுமாற்றத்துல பின்மாற்றத்துல போகுதுன்னா நீ ஆண்டவருக்கு சீஷனா இருக்க முடியாது. ரூத் தெளிவா இருக்கிறா. I want to become a disciple of the Lord. தேவனுக்கு நான் ஒரு சீஷனா இருக்கணும், சீஷியாக இருக்கணும் அப்படின்னு அவளுக்குள்ள தெளிவாக இருக்கு. இதற்கு நான் இந்த மோவாப்ல இருந்து பெத்தேலுக்கு போகும்போதுதான் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. என்ன அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பின்மாற்ற வாழ்க்கை உங்க வாழ்க்கையில காணப்படுதா? ரூத் பின்மாற்றம் இல்லை. கலப்பையில கையை வச்சுட்டு முன்னால தான் போனான், பின்னால வரல. அதனால தான் அவன் பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வர்றா. அதான் முக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, she took a right decision, the firm decision. தெளிவான தீர்மானத்தை எடுக்கிறா, சரியான தீர்மானத்தை எடுக்கிறா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுக்காக ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்பீர்களானால் அதில் உறுதியாயிருங்கள். நான் வாழ்ந்தாலும் அவரோடு தான், எப்படினாலும் நான் அவரோடு தான், இயேசுவோடு என் வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரத்தன்மை உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ குணசாலி, சும்மா அந்த பேரை வாங்கிட முடியாது. சும்மா அந்த பேரு, சும்மா முகஸ்துதிக்கு 4 பேர் சொல்லலாம்.
ஆனா இங்க ஊரே சொல்லுது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் முக்கியம். ஒரு அந்நிய தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணை பார்த்து ஊரே சொல்லுது நீ குணசாலின்ட்டு. அப்போ அந்த ரூத் எப்படி ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கைய வெளி தேசத்துல இருந்து இங்க வந்து ஜனங்கள் மத்தியில் அவ காணப்பட்டிருப்பா. அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். 10 11 இல்லை. நீ தனித்தவனாக, நீ வித்தியாசமானவனாக கர்த்தருடைய பிள்ளை என்பதை ஊர் உலகத்துக்கு உறுதிப்படுத்து என்று சொல்லி ஆரம்பத்தில் அதை தான் சொன்னேன். ரூத்திடத்திலே காணப்பட்ட காரியம் அதுதான். இரண்டாவதாக நகோமி ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள். முதல்ல ஒரு ஆலோசனை சொன்னா இங்கே இருந்துருங்கன்ட்டு. அந்த ஆலோசனையை ஓர்பால் கேட்டுட்டு இருந்துட்டா. அடுத்தப்ப ஒரு ஆலோசனை, ரூத் லிசன் டு த ரைட் அட்வைஸ், ஒபே டு த அட்வைஸ். என்ன இது? மீண்டும் பெத்லெஹேமில் கொஞ்சம் அறுவடைலாம் ஆகுது, கொஞ்சம் பஞ்செல்லாம் போயிட்டுனோடனே மோவாப் தேசத்துலேருந்து நினச்சிட்டாங்க இங்கே வந்துட்டாங்க. யார்? நகோமியும் ரூத்தும். எல்லாரும் நகோமின்னு அழைக்கிறாங்க. அழைக்காதுங்க, நான் மாறாள்னு என்னை அழைங்க. என்னை தேவன் என்னை கசக்க பண்ணினார். இங்கேருந்து போய் 3 உயிரை இலக்க கொடுத்துட்டு திரும்பி வந்திருக்கிறேன், அதனால் என்னை அப்படி அழைக்காதுங்கலாம் சொல்லுவா. அதற்கு பிறகு இவர்களுக்கு போஜனம், சாப்பாட்டுக்கு வழி வேணும் அப்படிங்கிறக்காண்டி ஒருவேளை அந்த நாட்களிலே உள்ள கஸ்டம்ஸ், அந்த நாட்களில் உள்ள கஸ்டம்ஸ் கலாச்சாரம் அவருடைய அதன்படி வயலில் அறுக்கும்போது சிந்துறத ஏழை எளிய மக்கள் இருக்கும். நீங்கள் லேவியராகம எண்ணாமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சிந்துகிறத சிதறதை விட்டுட்டு போங்க, அது பரதேசிகளையும் திக்கற்றவர்களும் அதுவும் புறக்கி கொள்ளட்டும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. அதெல்லாம் சேர்த்து அள்ளிட்டு இருக்காத. அந்த நிலத்து உடையவனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பிரமாணம் என்ன? அந்த நிலத்தை உடையவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த நிலத்தில் நீ கதிர் அறுக்கும்போது சிந்துறது இதுறதெல்லாம் அதை போட்டு சல்லடை போட்டு அரிச்சு எடுத்துகிட்டு இருக்காத, அதெல்லாம் விட்டுட்டு போ. அது திக்கற்றவர்களுக்கு பரதேசிகளுக்கு உள்ளது, அவங்க புறக்கி கொள்ளட்டும். அதே போல தான் அந்த அந்த திக்கற்ற நிலைமையில தான் இப்போ ரூத் இருக்கிறது, நகோமி இருக்கிறாங்க. யாரும் இல்லை, எந்த மேல் சப்போர்ட்டும் இல்லை. அப்படிப்பட்ட சமயத்தில் தான் அவள் புறக்கிறதுக்கு ஏதாவது போவோம், யாரும் தெரியாது. அவள் தேசம் வேற, இந்த தேசத்தில் யாரும் தெரியாது. அப்படியே எங்கேயாவது நான் போய் புறக்கிட்டு வரேன்ட்டு தான் போறா. எதர்ச்சியா அந்த வயலுக்கு அவர் சென்ற போது அந்த வயல் போவாசுடைய வயலாக இருந்திருக்கிறது. அப்போ அங்கிருந்து போவாஸ் பார்க்குறான், இந்த பெண் பிள்ளை யாருன்னு கேட்குறான். இன்னாருக்கு சொல்கிறாங்க. அப்போ போவாசுடைய கண்களில் தயவு கிடைக்குது. என்ன தயவு கிடைக்குது? அவளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு எல்லாருக்கும் வேலையாட்களுக்கு சொல்லிட்டுறா. கதிர் பிறக்கிறாளா, பிறக்கிட்டு போ, கூட கொஞ்சம் சிந்தி போடுங்க, இருக்கட்டும், பிறக்கிட்டு போட்டோம். இந்த வேலையாட்களுக்கு கூட அவள் தங்கியிருக்கட்டும், அங்கே சாப்பிடட்டும், அங்கே உணவருந்தட்டும், யாரும் தொந்தரவு பண்ணவங்க. இப்படிப்பட்ட காரியத்தை அவள் தொடர்ந்து அங்கே போய் கொண்டு இருக்கிறாள். அப்போ நகோமி கேட்கிறா, எந்த வயலுக்கு போனா? உன்னை சொல்றா போவாஸ், சரி நீ ஒரு காரியம் பண்ணு, ஏன்னா ரூத் தன்னை நம்பி வந்துட்டா, இவளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று யூ லிசன் டு மை அட்வைஸ், என்னுடைய ஆலோசனைய கேளு. அதுதான் இங்க ஆலோசனையை கேட்கிறா. லிசன் டு த அட்வைஸ். நல்ல ஆலோசனைகளை கேட்பதற்கு விட்டுறக்கூடாது, நல்ல ஆலோசனை கேட்கறதுக்கு விட்டுறக்கூடாது. அதுதான் உயர்வுக்கு இருக்கும். இந்த நகோமி சொன்ன நல்ல ஆலோசனையை அவளுடைய மருமகள் ரூத் என்ன செய்தாரு? கேட்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யறா? போவாஸ் அவளுடைய உறவின் முறை, சும்மா ஏதோ ஊர்ல எடுத்தவன் கண்டவன்ட்ட அவ பார்த்து ஆலோசனை சொல்லலை. அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிண்ணா? அந்த சம்பிரதாயப்படி, அந்த ஜூவிஸ் கஷ்டம் படி இதெல்லாம் நீங்க புரியணும். சும்மா ஏதோ பைபிளில் என்னமோ போட்டிருக்குன்னு இல்லை, பின்னணி முன்னணி எல்லாம் தெரிஞ்சு படிக்கணும். சரிண்ணா? அவருடைய சம்பிரதாயப்படி, அவருடைய கலாச்சாரத்தின்படி யாரை திருமணம் பண்ணலாம் என்கின்ற ஒரு கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் அங்கே இருக்கிறது. அப்படி என்றால் போவாஸ் அதற்கு
ஒரு தகுதியுடையவன். அவன் ஒரு உறவின் முறையான். அவன் திருமணம் பண்ணுவதற்கு, உன்னை நிச்சயம் பண்ணுவதற்கோ திருமணம் பண்ணுவதற்கோ அவனுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அவன் அதற்கு முற்றிலும் ஏற்புடையவன் என்பதை நகோமி புரிந்து கொண்டால் போவாஸ் யார், இன்னான், அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை வாசி. 3 அதிகாரம் 2வது வசனம். நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான அல்ல. அவன் நம்முடைய உறவின், அந்த 1ஆம் வசனத்தின் படி, பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனாக. சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி சௌக்கியத்தை. ஆமா, இன்னைக்கு மாமியார் மருமகளுக்கு செய்வனை, மருமகள் மாமியாருக்கு செய்வனை சூனியம். ஆனா இங்க பாருங்க, நீ சுகமா இருக்கும்படி சௌக்கியமா இருக்கும்படி நான் உனக்கு தேடாதிருப்பனா. அந்த சௌக்கியத்தை தேடுறா. அங்கதான் ஆலோசனை சொல்றா. அவன் நம்முடைய உறவின் முறையான். அப்போ ஒன்று செய், நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுகள்லாம் உண்டு. அந்த நான் சொல்ற ஆலோசனை கேளு. ராத்திரி வேளையில போவாஸ் என்ன செய்வான்? களத்துக்கு வருவான். இன்னைக்கு வார்கோதுமை அவன் தூவுறதுக்காண்டி வருவான். வந்துட்டு அவன் படுத்திருக்கும் போது அவன் பக்கத்தில் போய் நீ படுத்துரு. இது என்னன்னா அங்குள்ள கலாச்சாரம். இதை நம்ம நம்முடைய கண்ணாடியில் பார்க்கக்கூடாது, நம்முடைய கண்ணாடியில் பார்க்கக்கூடாது. அந்த யூத கலாச்சார கண்ணாடிக்கு போகணும். இல்லைன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் எங்கேனாலும் தட்டி பாருங்கள், ஜூவிஸ் கல்ச்சர் மேரேஜ் எல்லாம் அடித்து பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் பாயிண்ட். ஓகே, ஏதாவது உங்கள் கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரிண்ணா? லுக் அட் த ஐஸ் ஆஃப் த ஜூவிஸ் கல்ச்சர். ஓகே, அதனால சொல்கிறான், இன்னைக்கு ராத்திரி அவன் இருக்கும்போது அவங்க புசித்து குடித்து, இதெல்லாம் அவங்க கல்ச்சர். சரிண்ணா? என்ன புசித்து குடித்து அப்படின்ட்டு நம்ம அன்னைக்கு உள்ள கல்ச்சர். அதுக்காக நான் குடிக்கலாமா அப்படின்னா அது தேர் கல்ச்சர். இது உன் கல்ச்சர் இல்லை, இது நீயே உருவாக்கிட்டா. நீ போய் படுத்துக்க. ஏனென்றால் அந்த போர்வை மூடுவது சுதந்திரத்தை குடிக்கிறது. ஹல்லேலூயா! அதுதான் முக்கியம். எப்படி கடைசியில் செருப்பை மாத்துறாங்க பாருங்க. நான் கெட்டிக்கிடுறேன்ப்பா, நானும் உறவு நீயும் உறவு. பின்னால் ரூத்தை படித்து பாருங்க, அதுக்கு அடையாளமாக செருப்பை மாற்றுவாங்க பாருங்க. அதெல்லாம் உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நீங்கள் யோசிக்கணும். அந்த ஆலோசனையை அவள் கேட்குறா. சரி, அவன் எல்லாம் தூவி முடிச்சு சாப்பிட்டு தூங்குற வரை நீ போகாத, அதுக்கு பிறகு போ. அதற்கு பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் சொல்லுவான். ஹல்லேலூயா! என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் சொல்லுவான். ஏனென்றால் அவன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் கணம் பொருந்தியவன். he is very big shot in the village. போவாஸ்னா தெரியாதவன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன். அவன் என்ன செய்யணுமோ அதை முறைப்படி கரெக்டா சொல்லுவான். அவ சொன்ன மாதிரி தான் சொன்னான். எப்படி கேட்டுங்க, என்னோட கிட்ட உறவு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட கேட்போம் ஃபஸ்ட்டு. அவன் கல்யாணம் பண்ணிட்டானா பண்ணட்டும், இல்லைன்னா நான் பண்ணிடுறேன். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவான், ஒருத்தி பக்கத்தில் அதை தெரிஞ்சனால தான் சொல்றேன், என்னை விட கிட்ட உறவு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிடுவோம், இல்லைன்னா அடுத்து நான் தான். நல்ல ஆலோசனைய முறைப்படி, சம்பிரதாயப்படி, நடைமுறைப்படி, கலாச்சாரத்தின்படி எது சரியாக நடக்க வேண்டுமோ அந்த படி சொல்லப்பட்ட ஆலோசனையை ரூத் அப்படியே கேட்டாள். இதுதான் முக்கியம். இன்னைக்கு துராலோசனைகள், தவறான ஆலோசனைகள், இதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு நம்ம ஆளுக்கு நிறைய போயிட்டு இருப்பான், அதை கேட்கறதுக்கு போயிட்டு இருப்பான். நல்ல ஆலோசனைகள் சொல்லப்படுகின்ற இடத்துல உன் காது கேக்குதா, அதை உள்வாங்கிறியா, அதுதான் முக்கியம். உன் காது கேக்குதா, அதை உள்வாங்கிறியா? இந்த நல்ல ஆலோசனைய ரூத் கேட்டா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதனால தான் அவள் குணசாலி.
ஊரே சொல்லிச்சு. ஏன்? அதான் சொல்றேன், உங்க கண்ணாடியில் நீங்க பார்த்துன்னா ஏன் ஊரே குணசாலின்னு சொல்லணும்? அதை தான் சிந்திக்கணும், அதை தான் சிந்திக்கணும். ஊரே குணசாலின்னு சொல்லுது. நல்ல ஆலோசனைகளை சொல்ற இடத்துல கேட்பதற்கு உங்கள் காதுகள் ஆயத்தமாக இருக்கிறதா? இங்கே ரூத் நல்ல ஆலோசனையை கேட்டா. மூன்றாவதாக அவளிடத்தில் காணப்பட்ட அருமையான ஒரு பண்பு, her courageous and boldness and stubbornness. இந்த தேசத்துக்காரி அவ கிடையாது, வேற தேசத்துக்காரி. ஆனா இந்த தேசத்து கலாச்சாரத்தை அவ என்ன செய்யிருக்கிறா? மதிச்சிட்டா. இந்த தேசத்தினுடைய காரியத்தை செய்து மதிச்சு ஒரு போல்டா இன்னொரு இடத்துல வந்து அந்த போவாஸ் அவன் ஓய்வெடுத்து கொடுக்கும்போது தைரியமாய் அந்த போர்வையை விலக்கி அந்த கலாச்சாரத்தின்படி தன்னை இணைத்து கொண்டாள் என்பது அவருடைய தைரியத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, தைரியத்தை கொடுக்கிறது. பாருங்கள், வேதம் என்ன தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். என்ன சொல்லுகிறது? வாசிங்கள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாத அண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு. ஒரு ஸ்திரீ தன் பாத அண்டையிலே, அவ எங்க படுத்திருக்கிறா? பாதத்தண்டையிலே. கலாச்சாரம், கல்ச்சர் இதுதான். பாதத்தண்டையிலே படுத்திருக்கதை கண்டு நீ யார் என்று கேட்டாள். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். இதுதான் அதனுடைய ரகசியம். போர்வை விரியும், நீ சுதந்திரவாளி. அதுதான் உறவு. You are eligible to marry me. Hallelujah. You are not a stranger or neighbor. You are full qualified person to marry me. நான் சும்மா எவன்ட்டயோ வந்து வரல. You are the eligible person to marry me. எவ்வளவு ஒரு ஸ்டஃபன், ஒரு போல்டு, ஒரு கரேஜியஸ் அவளுக்குள்ள இருக்குது பாருங்க. வேற தேசத்திலிருந்து வந்தாலும். ஏனென்றால் the foundation is very strong. Yahweh is my God. Hallelujah. Yahweh is my God. He will tell me the right things. He will direct me the right things. He will speak to me the right things. அதை உறுதியா அவ பிடிச்சுக்கிட்டா. அதை உறுதியா பிடிச்சுக்கிட்டா. போவாசுடைய வார்த்தையை பாருங்க. It's a very beautiful. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமாகிய வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. நீ இச்சைக்காக போகல, பாவத்திற்காக போகல, வாலிபர்கள் பிறகு நீ போகல. நீ வந்து ஒரு நல்ல ஒரு சரியான கலாச்சாரம், பண்பாடு, முறைமையின் படி கரெக்டா நீ வருகிறாய் என்றால் யூ ஆர் எ குட் பர்சனாலிட்டி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. குட் பர்சனாலிட்டி. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் இன்னும் உத்தமமா இருக்கிறது. எவ்வளவு பெரிய சர்டிபிகேட். அதை சொல்லிட்டு தான் சொல்றான், இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நீ குணசாலி என்பதை ஹல்லேலூயா. இவளுக்குள்ள இந்த தைரியம், இந்த போல்ட்னஸ் எப்படி இருந்துச்சு? யாவே இஸ் மை காட். அதுதான் அதனுடைய தைரியம். அதுதான் தைரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குணசாலி, நீ வேண்டியபடியெல்லாம் செய்வேன். என்ன வேண்டுனாவா? போர்வை விரியும், நீர்தான் சுதந்திரவாளி. கடைசியாக என்ன நடந்தது? கிட்டத்து உறவுக்காரன் ஒருத்தன் இருந்தாலும் அவன் இல்லை, நீயே பண்ணிக்க. நீ அந்த கலாச்சாரத்தின்படி போவாஸ் என்ன செய்தான்? ரூத்தை திருமணம் செய்தான். போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தான். நன்றா யோசித்து பாருங்கள். பரிசுத்தமாகிய தெய்வம், பரிசுத்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு சந்ததியிலே வருகிறார்.
அதை உணர்ந்து கொள். அப்படி என்றால் இவர்களுடைய இந்த முறைமைகள், வழக்கம், இதை எப்படி நாம் பார்க்க வேண்டும்? யோசித்து பாருங்க. இதுதான் சரியான ரூட். நம்ம சரியான வேதத்தை நிறைய நேரம் எப்படி படிக்கணும் தெரியாம படிச்சுட்டு இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. வாசிங்க. இதுதான் இது கிளைமாக்ஸ் ஆஃப் த அவ குணசாலி என்கிறது. இங்கே தான் அவளை கிளைமாக்ஸுக்கு கொண்டு போகிறது. 4ஆம் அதிகாரம், ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசி. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர். எல்லாம் ஊரே வாழ்த்துதுங்க. ஊரே வாழ்த்துது. இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்துவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்று. எப்படி பெத்லகேமிலே புகழ் பெறதுக்கு காரணம் என்ன? Who was born in Bethlehem? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருள செய்ய போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போலவும் ஆக கடவுது என்றார். தொடர்ந்து போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்னால வாசிக்கும் போது இங்க பாருங்க 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். சந்ததி வந்துட்டா, தாவீதின் சந்ததி. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல திருப்பி போய் படிச்சு பார்த்துருங்க. தாவீதின் வம்ச வரலாறு. இந்த வம்சத்துல இயேசு உதயமாகிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க கிளைமாக்ஸ். நீ வேண்டியபடி எல்லாம் உனக்கு அருள் செய்வேன். இந்த அருள் எங்க இருக்குது? யூத கோத்திரத்து ராஜ சிங்கம் பறப்பதற்கு ஒரு போவாசும் ரூத்தும் என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு கருவிகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இவள் வேண்டிக் கொண்டது இயேசு தான் சந்ததியில பிறப்பார் நினைச்சா வேண்டிக் கொண்டா? இல்ல. ஆனா எப்படி கர்த்தர் அதை அனுக்கிரகம் செய்திருக்கிறார் பாருங்கள். ஒரு மோவாபிய ஸ்திரீ, ஒரு அந்நிய வழிபாட்டு உள்ள ஸ்திரீ, அவளுடைய சந்ததியிலும் இயேசு தோன்றினார். ஹல்லேலூயா. வேண்டியபடி எல்லாம் அருள் செய்வேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ரூத்தின் குணாதிசயம் நமக்கெல்லாம் ஒரு சேலஞ்சை கொடுக்குது. என்ன சேலஞ்சு? ஒன்று, சரியான தீர்மானத்தை சரியான நேரத்தில் கரெக்டாக எடுக்கிறா. ஆமா, யுவர் காட் இஸ் மை காட். நோ மோர் பேக் ஸ்லைடிங். இனி பின்மாற்றம் கிடையாது. முன்னோக்கிய நகர்வு தான், முன்னோக்கிய பயணம்தான். இன்னைக்கு இயேசுக்குள்ளாக வாழ்ற நீங்க இதுல தெளிவா இருக்கிறீங்களா? பின்மாற்றத்திற்கான அறிகுறி இருந்தானே இன்னைக்கு கிள்ளி எரிந்து போடுங்க. முன்னோக்கிய பயணம் இருக்கணும். அந்த முன்னோக்கிய பயணம் இருந்ததுனால்தான் இயேசுவின் சந்ததியில் இன்னைக்கு ரூத்தும் போவாசும் இடம்பெறுகிறார்கள். இரண்டாவதாக, நல்ல ஆலோசனைகளை அவள் அப்படியே கேட்டு நடந்தா. இன்னைக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ற இடத்துல நீங்க கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? யோசித்து பாருங்க. அந்த நல்ல ஆலோசனைகள் வாழ்க்கையின் உயர்வுக்கு அது படிக்கட்டுகளாக மாறும். மூன்றாவதாக, எங்க இருந்து வந்த ஒரு தேசத்து பெண்ணாக இருந்தாலும் சரி, யாவே என் தெய்வமாய் இருக்குமானால் எனக்குள்ளே அந்த தைரியமும் எனக்குள்ளே அந்த மனத்திடனும் வரும் என்பதை ரூத் நிரூபித்து காட்டினாள். ஹல்லேலூயா. நிரூபித்து காட்டினாள். இவள் குணசாலி ஏதோ ஒருவனுடைய கண்களுக்கு மட்டுமல்ல, ஊருக்கே உலகத்துக்கே குணசாலியாக தெரிந்தால் இதுதான் சாட்சி, இதுதான் எடுத்துக்காட்டு, இதான் மாதிரியான வாழ்க்கை. அந்த மாதிரியான வாழ்க்கை ரூத்திட காணப்பட்டதனால்தான் இயேசு அந்த சந்ததியிலே உதயமானார். கரங்களை தட்டி கத்துமானார். இன்றைக்கு
உன் வாழ்க்கை மாதிரியான எடுத்துக்காட்டாக ஒரு வாழ்க்கையாக அமையணும். இந்த மாதத்தின் முதல் நாள் அதை தான் சொல்றாரு. ஒரு மாற்று தேசத்து அந்நிய வழிபாட்டு ரூத்தே இன்றைக்கு இவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்குமானால், இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஏன் நம் வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணித்து சாட்சியாக வாழ முடியாது? இன்னைக்கு அந்த நல்ல தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீர்களா? நீங்கள் அப்படி எடுக்கும்போது ரூத் வேண்டிக் கொண்டதை அருள் செய்த இறைவன் நீங்கள் வேண்டிக் கொண்டதையும் உங்களுக்கு அருள் செய்வார். அப்பொழுதுதான் அருள் செய்வார். அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு இன்றைய அர்ப்பணம் செய்வீர்களா? லெட் us all stand. எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Jesus. எல்லாரும் ஒரு வினாடி கண்களை மூடி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. வீட்டில் போய் அந்த ரூத்தின் புஸ்தகத்தை திருப்பி திருப்பி படிங்க. ஆமா, ஒரு இளம் பெண் ரூத் கணவனை இழந்து வேறு வழிபாட்டிலிருந்து வந்து இறைவன் மீது வைத்திருக்கின்ற பற்றுறுதி, யாவே மேல பற்றிருக்கிற பற்றுறுதிய பாருங்க. அததான் ஆண்டவர் பார்த்து இந்த வம்சத்திலும் நான் உதயமாக வேண்டும் என்று தெரிந்து கொண்டாரப்பா. இன்னைக்கு உன் வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணிப்பியா? தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பியா? நீ வேண்டியபடி உனக்கு ஆண்டவர் செய்யணும்னா ரூத்துக்கு செய்தார். எஸ், உனக்கு செய்யணும்னா இன்னைக்கு உன் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் உன்னை ஆராய்ந்து பார். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரும் இந்த நேரம் முக்கியமான நேரம். இதே போல ஒரு நேரம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீ கனவு காணக்கூடாது. இந்த நேரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்காரு, நான் பயன்படுத்தணும் அப்படின்னு பயன்படுத்தணும். ஆண்டவருடைய கரத்துல உங்களை தாழ்த்தி அர்ப்பணிப்பீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எனக்குள்ள என்ன பின்மாற்றம் இருக்கக்கூடாது. நல்ல ஆலோசனை கேட்பதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். அதுல நான் உறுதியா இருக்கிறதற்கு, போல்டா இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. என்னதான் வந்தாலும் பரவாயில்ல, அதுல நான் உறுதியா நிலைத்திருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீ சொல்வீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். நான் நானாகவே வந்திருக்கிறேன். உங்க பிரசனத்துல வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உங்களுடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்வீரா? அர்ப்பணிப்போடு பாடுவீங்களா? ஒப்பு கொடுத்து பாடுவீங்களா? நான் நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன். எல்லாரும் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த இயேசு சாமி,
இந்த பிரார்த்தனையிலே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் பின்மாற்றமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், முன்வைத்த காலை ஒரு நாள் நான் பின்னால வைக்க மாட்டேன் இயேசு சாமி, என் பயணம் முன்னோக்கிய பயணமாக இருக்கட்டும் என்று தீர்மானிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. நல்ல உபதேசங்களை கேட்பேன், நல்ல ஆலோசனைகளை கேட்டு நடப்பேன் என்று தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளையும், அதிலே நான் உறுதியாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறவர்களையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. ரூத் வேண்டியபடியெல்லாம் நீர் அருள் செய்தது போல இந்த நல்ல தீர்மானத்தை எடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் வேண்டிய காரியங்களை நீர் அருள் செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இனிய பிரசன்னத்தினாலே இந்த மாதத்திலே நாங்கள் முன்னோக்கி செல்ல எங்களுக்கு அருள் புரியும். உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இந்த மாதத்திலே எதிர்நோக்கி இருக்கிற சவால்கள், எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சுலபமாய் மாற்றி தாரும். செய்கின்ற வேலைகள், பணிகளை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், உமக்கென்று சாட்சியாய் வாழ கிருபை தரும். எல்லா கன மகிமை புகழ் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே